செல்லம்மா ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே சித்து சரியாக நினச்சிட்ருக்காங்க. வருவாரா என்னன்னு தெரியலையே, வரேன்னு சொன்னார், வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவரையே நினச்சிக்கிட்டே துணி தச்சிட்ருக்காங்க. அப்போது அதில் இருக்க அந்த ஊசி குத்திடுச்சு, அப்படியே ரத்தம் வருது. பார்க்குறாங்க, ஐயோ வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதுக்குள்ளே கரெக்டாக சித்து வந்துட்டார். என்ன ஆச்சு செல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கூட இருக்கம்மா கேட்குறாங்க, லக்ஷ்மி எல்லாருமே கேட்குறாங்க. இல்லை சார், துணி தச்சுட்டே என்ன தெரியாமல் வந்துட்டு அந்த ஊசி பட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க செல்லம்மா. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் எய்டு எல்லாமே அழகாக பண்ணுறாரு. அப்போ கேட்குறாரு, ஏன் செல்லம்மா என்ன ஆச்சு உங்களுக்கு? நீங்கள் நல்லா தானே பண்ணுவீங்க, எதுக்கு அடிக்கடிக்கு அடிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை சார் உங்களால் தான். என்னது என்னாலையா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை நீங்கள் வரலல்ல, உங்களையே நான் நினச்சிட்டே இருந்தேன், அப்படியே ஊசி பட்டுடுச்சு சார் அப்படின்னு செல்லம்மா சொல்கிறாங்க. என்ன செல்லம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை சார், எனக்கு நல்லா தெரியுது, நீங்கள் இல்லாமல் என்னால் எதுவுமே செய்ய முடியல சார் அப்படின்னு செல்லம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சித்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. எதுவுமே பேசல, அப்படியே அமைதியாக இருக்கார். எனக்கு நீங்கள் இல்லாமல் இருக்கவே முடியல சார், உங்களை பார்க்காம இருக்க முடியல, உங்கள் கூட பேசாமல் இருக்க முடியல, உண்மை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே சித்து அப்படியே பயங்கரமாக அமைதியாகவே இருக்கார், எதுவுமே பேசவே இல்லை. அப்போ செல்லம்மா கேட்குறாங்க, என்ன சார் நான் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் எதுவுமே பேச மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அப்படியே தோளில் சாஞ்சிக்கிறாங்க. சாஞ்சிட்டோடனே சித்து எதுவுமே பேசல. அப்போ சித்து யோசிக்கிறாரு, செல்லம்மாக்கு நம்ம மேலே இவ்வளோ விருப்பம் இருக்கா, நாம் இல்லைன்னா இருக்கவே முடியாது, அந்த சுச்சுவேஷனில் அவங்க இருக்காங்க, நாம தான் தப்பு பண்ணிட்டோமோ, ஏதோ அம்மாவே நினச்சிட்டு வேலைக்கு வராமல் இருந்துட்டோம் போல இருக்குது, நம்ம கண்டிப்பாக வரணும், பிரச்சனைங்க ஒரு பக்கம் இருந்தாலும் பரவாயில்லை, செல்லம்மாவோட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காரு. லக்ஷ்மி மகேந்திரன் கிட்ட சொல்கிறாங்க, என்ன செல்லம்மா இப்படி வந்து கையில் எப்போ பார்த்தாலும் அடிபட்டுட்டே இருக்குது பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சித்து வரலல்ல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் சொல்கிறாரு. சரி இப்போ தான் சித்து வந்துட்டார்ல, கண்டிப்பாக சித்து கூடியே இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் சொல்கிறாரு. சரி அது மனசு மாதிரி அவரே வரணும்ல, நம்ம கட்டாயப்படுத்த முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் லக்ஷ்மி கிட்ட சொல்கிறாரு.